ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. இழந்த தலைமுடியை திரும்ப பெற என்ன செய்யணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் எவ்வளோ முடி இருந்துச்சு, இப்போ எல்லாம் முடியை கொட்டிருச்சு. இந்த டைலாகை நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏன் நம்மளே சொல்லியிருப்போம். இந்த மாதிரி தலைமுடி பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வு என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சொல்ல போகிறது தலைமுடி உதிராமல் இருக்கிறதுக்கும் வழுக்க விழாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கரு, கத்தாழை ஜெல், எலுமிச்சை சாறு, க்ரீன் டீ டிகாஷன். இது ஒன்றொன்னோட அளவையும் நான் மிக்ஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கில் முட்டை எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா, முட்டையில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், அப்புறம் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. இதனால தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். தலையில் பொடுகு, ட்ரைனஸ், முடி வெடிக்கிறது இதெல்லாம் வராமல் பார்த்துக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் இ இந்த மூணுமே முடி உதிர்றதை ஸ்டாப் பண்ணும். டஸ்ட்னால ஏற்படுற அலர்ஜியில் இருந்தும் வெயில்னால முடி பாதிக்கப்படுறதையும் தடுக்கும். அடுத்து கத்தாழையில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் டேமேஜான மயிர்கால்களை புதுப்பிக்கும், அதே இடத்துல முடி வளர்ச்சியையும் தூண்டும். கத்தாழையில் இருக்க இந்த ஜெல் தலைமுடியில் இருக்க பொடுக அடியோடு அழிச்சிடும். ட்ரை ஹேராக இருக்கவங்களுக்கு கத்தாழை ஒரு நல்ல ஹேர் கண்டிஷனராக இருக்கும். கத்தாழையில் இருக்க ஒரு விதமான அலர்ஜி எதிர்ப்பு பொருள் தலைமுடியில் ஏற்படுற அரிப்பு, அலர்ஜி இது எல்லாத்தையும் வராமல் பார்த்துக்கும். இந்த ஜெல்லில் புரோட்டியோலிக் அப்படிங்கிற என்சைம் இருக்குது. இது இறந்த செல்களை நீக்கி மயிர்கால்களுக்கு ஊட்டம் கொடுத்து தலைமுடியை மறுபடியும் வளர செய்யும். தலைமுடியில் சீக்கிரம் சிக்க விழாமல் பார்த்துக்கும். தலைமுடிக்கும் ஸ்கேல்ப்க்கும் தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும். முடி உதிர்றதையும் நுனியில் வெடிக்கிறதையும் தடுக்கும். அடுத்து எலுமிச்சை, இதில் இருக்க விட்டமின் சியும் ஆன்டி பாக்டீரியலும் தலைமுடிக்கு தேவையான ஊட்டத்தை கொடுத்து ஸ்கேல்பை ஸ்ட்ராங் பண்ணும். பொடுகுக்கு எலுமிச்சை சாறு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிடும். எப்பவுமே எலுமிச்சை சாரை மட்டும் தனியாக தலைமுடிக்கு அப்ளை பண்ணக்கூடாது, வேறு எது கூடயாவது ஆட் பண்ணி தான் தேய்க்கணும். அடுத்து க்ரீன் டீ குடித்தா நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே சமயம் தலைமுடிக்கும் இந்த க்ரீன் டீ யூஸ் ஆகுது. எப்படின்னா இதில் இருக்க மினரல்ஸ், அதாவது கரோட்டினாய்ட்ஸ், டேகோப்ஹரோல்ஸ், ஜிங்க், குரோமியம், அஸ்கார்பிக் ஆசிட், செலினியம், அப்புறம் மெக்னீஷியம், இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போ பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக பிரித்து எடுத்துக்கணும். முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. இதில் வச்சு எடுத்தோம்னா அந்த மஞ்சள் வந்து இதுலேயே எனக்கு ஒயிட் மட்டும் கீழே போயிடும், அதனால தான் இதில் எடுக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது நாட்டுக்கோழி முட்டை தான், அதனால உடைக்கிறதுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்குது. ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கணும். அடுத்து கத்தாழை ஜெல் எடுத்துக்கணும். இந்த கத்தாழையை 2 நாளுக்கு முன்னாடியே நான் பறித்து வச்சிட்டேன். இதுலேருந்து எல்லோ கலர் ஃப்ளூயிட் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஓரத்தில் வந்து காஞ்சிருச்சு, அதனால இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இன்றைக்கி 5 டீஸ்பூன் கத்தாழை ஜெல் வேணும், அதனால நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் இருக்க முள் எடுத்துக்கணும். சைடில் இருக்க முள் எடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்க தோல் எடுக்கிறேன். கத்தாழையை பறித்து 2 நாள் வச்சுருந்தனால தோல் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ கத்தாழை ஜெல் எடுத்துக்கணும். இந்த கத்தாழை ஜெல்லை ஈஸியாக எடுக்கணுங்கிறதுக்காக நான் இதில் சும்மா லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கத்தாழையில் சின்ன சின்னதாக லைன்ஸ் போட்டனால குட்டி குட்டி ஸ்கொயராக வந்திருக்கு கத்தாழை ஜெல். ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கணும். இப்போ கத்தாழையை அரைச்சாச்சு. அவ்வளோதான், கத்தாழை ஜெல் ரெடி. இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். அடுத்து இது கூட கத்தாழை ஜெல் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். கத்தாழை ஜெல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து க்ரீன் டீ டிகாஷன் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இந்த க்ரீன் டீ டிகாஷன் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா, 200 ml தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட 4 டீஸ்பூன் க்ரீன் டீ லீஃப் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன்.
டிகாஷன் வந்து 100 ml ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இப்போ 4 டீஸ்பூன் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இப்போ பேக் ரெடி. இந்த பேக்கை வாரம் ஒரு தடவை போடலாம். டைம் கிடச்சின்னா 2 டைம் கூட போடலாம். தலைமுடி நல்லா இறுக்கமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். சொட்டை இல்லை வழுக்க விழ ஆரம்பிக்கும் போதே இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் முழுசாக வளர வைக்கிறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே ஸ்டாப் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். வருமுன் காப்பதே சிறந்தது. நார்மல் ஹேர் இருக்கவங்களும் இந்த பேக் யூஸ் பண்ணலாம், நல்ல பலன் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை போட்டுட்டு வந்தீங்கன்னா 2 மாதத்தில் மாற்றத்தை பார்க்கலாம். அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ண வேணாம், மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஷாம்புவை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களே இயற்கையான ஷாம்பு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். பலன் 2 மடங்காக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த பேக்கை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்கை அப்படியே கையில் எடுத்து அப்ளை பண்ணுறனால அப்ளை பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி அப்ளை பண்ணோம்னா நம்ம மையக்கால்களுக்கு போய் நல்லா படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக்கை ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஏன் ஆயிலி ஹேரில் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, இந்த தண்ணி வந்து தலையில் படாமல் கீழே ஒழுகும், அதனால ட்ரை ஹேரில் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. முடியை வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் முடி எவ்வளோ நல்லா இருக்குன்னு. முடி உதிர்ற பிரச்சனை இருக்கவங்க இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.